ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பேச பொருளாக எடுத்துக்கக்கூடிய விஷயம், பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்குள் சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க ஒரு கூட்டம் முயற்சி பண்ணி அந்த சேல் டீடும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையான உடனே இந்த விஷயம் வெளியில பூதாகரமாக வெடிச்சு கிளம்புன உடனே இப்போ ஃபயர் ஃபைட்டிங் மெஷர்ஸ் சொல்லுவாங்களே, அந்த பற்ற வச்சு அந்த தீயை அணைக்க தாவேக அரசு முயற்சி பண்றாங்க. இப்போ என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியலும் என்ன பொறுத்தவரைக்கும் யார் எப்படி இருப்பாங்க, அரசியலும் ஊழலும் தவிர்க்க முடியாத ஒன்று. அது இல்லாம அரசியல் கிடையவே கிடையாது, ஜனநாயகத்துல எங்கேயுமே கிடையாது. இப்போ நான் ஊழல் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னா வரலாறு என்ன நமக்கு நிரூபிச்சிருக்கணும். அப்படி சொல்லிட்டு வந்தவன் தான் மிகப்பெரிய ஊழல்வாதியா வரலாறுல இருந்திருக்கான். ஊழல் பத்தி பெருசா பேசாம மற்றபடி நான் ராஜ்யம் பண்ணிட்டு போயிருவேன்னு சொல்றவங்க சாதாரண நபர்களா இருந்து எல்லா அரசுக்கும் ஊழல் இருக்கும், அவங்ககிட்ட இருந்திருக்கு. ஆனால் யார் ஊழல் பண்ண மாட்டேன் நானும் பண்ண மாட்டேன் மற்றவனையும் பண்ண விட மாட்டேன்னு சொல்றானோ அவன் தான் மிகப்பெரிய ஊழல்வாதியா இருப்பான். நான் யாரை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அதுக்கு நிறைய உதாரணங்களை தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது என்ன நடந்துங்கிற விஷயம் தெரியணும் இல்லையா? அதாவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு பல நிலங்கள் இருக்கு, பல ஏக்கர் கணக்கான நிலங்கள் இருக்கு. உங்களுக்கு அந்த காலத்துல தெரியும், அந்த ஊர்கள்லாம் திருக்கோயில்களை சுற்றி வளர்ந்ததுனால திருக்கோயில்களுக்கு இயற்கையாகவே அங்க ஒரு நிலங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலம் 1.4 ஏக்கர் நிலம் பழனி அந்த டெம்பிளுக்கு கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு நிலத்தை போன அரசுல அவங்க மீட்டெடுத்ததா சொல்றாங்க. மீட்டெடுத்து அந்த 1.4 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுத்து அதை ஹெச்ஆர்என்சி, அதாவது தமிழக அறநிலைத்துறை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கோயிலுக்கு சென்று வருகின்ற மக்களுடைய வாகனங்களை அங்கு நிறுத்துவதற்கு பார்க்கிங் ஸ்பேஸாக அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வரும்போது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டத்துல ஒரு வழிமுறை இருக்கு. திருக்கோயிலோட நிலங்கள்லாம் அந்த சர்வே நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல முதல்ல இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து நிலங்கள் வந்தா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை ரெஜிஸ்டரும் கம்ப்யூட்டர்ல போட்டு ஏற்றி வச்சிருவாரு. அப்ப யாராச்சும் அங்க ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ண போனாங்கன்னா அது காமிச்சிடும் இல்லையா, இது திருக்கோயில் நிலமா, இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஏன் இந்த பாதுகாப்பு பண்ணி வச்சாங்கன்னா, யாரும் நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ரெஜிஸ்டரும் கரெக்டாகவே இருந்தாலும் இதை ஓவர் கம் பண்ண முடியாது. அப்போ ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, கோயில் நிலங்கள்லாம் பத்திரமா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் இந்த வழிமுறையை கொண்டு வர்றாங்க. அப்ப இதற்கு முன்னாடியே கடந்த திமுக அரசுல அதை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஒவ்வொரு தடவையும் அது திருப்பி அனுப்பப்படுது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாம போயிருது. அரசாங்கமும் தெளிவா சொல்லியிருந்து இந்த மாதிரி இது கோயிலோட இடம், இது யாரும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக அரசும் தெளிவா இருக்குது. இதற்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, திமுக அரசு போய் அந்த காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க அந்த பீரியட்ல மாடல் 2 மாசத்துல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் ஸ்வேரிங் பண்ற வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுவாங்க. அப்ப திமுக அரசு கையில இருந்து போயிடும். பேரளவுல தான் கவர்மெண்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவருக்கு சம்பந்தம் இருக்காது. அப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு குழுவினர் என்ன பண்றாங்க, மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பலகையில ஒரு வழக்க ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னா கோர்ட் அது என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் ப்ராப்பரா இருந்தா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டும் ஆர்டர் போடுறது. அப்ப இந்த ஆர்டரை வச்சுட்டு, இது ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த ஆர்டர் போடுறாங்க. இந்த ஆர்டரை வச்சுட்டு அவங்க இந்த 1.4 ஏக்கர் இடத்தை எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் கூட்டம் போய் அங்க கேட்கறாங்க. அப்போ அன்றைக்கு இந்த பழனியோட ரெஜிஸ்ட்ரார் இருக்கவர் என்ன பண்றாருன்னா, ரெஜிஸ்ட்ரார் வாங்கி வச்சுட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கிறாரு. இப்ப இதுவரைக்கும் இப்படி இருந்திருந்தா அது பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை ஏன் தாவேக அரசு மேல குறை சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு லீவ்ல போயிடுறாரு. அப்ப அவருக்கு இன்சார்ஜா கொடைக்கானல்ல இருந்து ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் கொண்டு வந்து இங்க இறக்குறாங்க. அந்த சப் ரெஜிஸ்ட்ராரு ஜூலை 3ஆம் தேதி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. யாரு? நம்ம பழனி சப் ரெஜிஸ்ட்ரார். அந்த கொடைக்கானல் ரெஜிஸ்ட்ரார் வந்த உடனே அவசர கதியில் அதை எடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரெஜிஸ்டர் பண்ணி விஷயம் வெளியில் தெரிஞ்ச உடனே தண்டாயுதபாணி சுவாமி கோயில்கள் அவங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாங்க. இது எப்படி நீங்க பண்ணுவீங்க, கோயில் இடத்த எப்படி வாங்குவீங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணி விஷயம் பெருசா பூதாகாரமா வந்துருச்சு. மற்ற ஆட்களும் அதை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இப்ப விஷயம் வெளியில வந்த உடனே அதற்கு ஃபயர் ஃபைட்டிங் மோட்ல யாரு, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள், அதாவது இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், யாருன்னா முன்னாள் ஸ்பீக்கர் தனபால் அவர்களுடைய பையன், அப்புறம் நம்ம இந்த அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு கேட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறது, புதுசா நிறைய கேள்விகள் கேட்க வைக்கிற அளவுக்கு அவங்க நிறைய சந்தேகங்களை கிளப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஜஸ்டின் மணிகண்டன் வந்த அந்த டெம்பரரியா இன்சார்ஜா வந்த
ரெஜிஸ்ட்ரார் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடாரு. ஏன் அவர் ரெஜிஸ்ட்ரார் தானே, இன்சார்ஜ் தானே, அவர் ஏன் பண்ணக்கூடாது நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு ஆவணம் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஆவணங்கள் இருக்கும், பெண்டிங் சில ஆவணங்கள் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேள்விகள் போட்டு அதை இது ஏன் இதுல பதில் சொல்லு அப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லி சில பெண்டிங் டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. இதை இன்சார்ஜா வர்றவங்க தோடவே மாட்டாங்க. எனக்கு எதுக்கு வேலை, எனக்கு வந்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன், எனக்கும் புதுசாக சந்தேகம் பெண்டிங் போட்டு வைக்க போறேன், யார் ரெகுலர் வர்றாரோ ரெகுலர் என்னைக்கு வர்றாரோ அவர் பார்த்துக்கிட்டும் தான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு இந்த ஜஸ்டின் மணிகண்டன், இவர் போய் ஒரிஜினல் அந்த பழனி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸோட ரெஜிஸ்ட்ரார் யார் அவர் பெண்டிங்ல வச்சுட்டு போனதா இவர் இன்சார்ஜா போன இவரு அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இது தேவையில்லாத ஒரு வேலை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த கவர்மெண்ட் அரசாங்க டிபார்ட்மெண்ட்லயுமே இன்சார்ஜ் ஒருத்தங்க போட்டாங்கன்னா பொதுவா அவங்க இதற்கு முன்னால வந்து அவர் சந்தேகமோ கேள்வியோ எழுப்பி கொண்டு ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து நடத்த மாட்டாங்க. இப்போ பழனி இப்போ திருவாளர் ரமேஷ் அவர்கள் வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாரு, அது கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு அதனால அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. எப்படி நீங்க சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, கோர்ட் ஆர்டர் ஒன்று போடுறாங்க சரிங்களா, அந்த கோர்ட் ஆர்டர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அறநிலையத்துறையும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், பழைய ரெஜிஸ்ட்ராரை என்ன பண்ணி இருந்திருக்கணும், அவர் பண்ணாரா நமக்கு தெரியல, பழைய ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்கணும், மேல அனுப்பி இப்படி எனக்கு வந்திருக்கு இதை நான் என்ன செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோமா, ரெஜிஸ்டர் பண்ணுமா கூடாதான்னு ஒப்பீனியனுக்கு அனுப்பணும். அவங்க அரசாங்கத்துல ஒரு வக்கீல்கிட்ட ஹைகோர்ட்ல ஒரு கவர்மெண்ட் பீரியட் ஒப்பீனியன் வாங்கி அதற்கப்புறம் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல சட்ட சிக்கல்கள் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அரசாங்க ஆர்டர் இருக்கு, ஹைகோர்ட்ல இப்படி ஆர்டர் ஆயிருக்குன்னா இது அரசாங்க கவர்மெண்ட் பீரியட் நாலேஜ் கொண்டு போங்க. ஏன் கொண்டு போவாங்க, அவங்க அதுக்கு மேல அப்பீல் போனா போய் வைப்பாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா பழனி கோயிலையே பார்ட்டியா சேர்க்காம இந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அப்ப கோர்ட்டு பழனி கோயிலை கேட்டுருந்தா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அட்மிஷன் ஸ்டேஜ்லயே இல்ல என்ன பாருக்கு இல்ல டாக்குமெண்ட் ஒழுங்கா இருக்குமா தான் ரெஜிஸ்டர் பண்ண, எல்லாம் ஒழுங்கா தான் ரெஜிஸ்டர் பண்ணு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டுருது. அப்போ இந்த விஷயத்துல இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது பழைய ரெஜிஸ்ட்ராரே வந்து கேட்டாரான்னு தெரியல, பப்ளிக் பிளீடர்ட்ட ஒப்பீனியன் வாங்குறாரா, சிட்டி பிளீடர்ட்ட ஒப்பீனியன் வாங்குறாரா தெரியல. அப்படி வாங்கி எல்லாம் ப்ராப்பரா இருந்தா தான் இந்த மாதிரி சந்தேகங்கள் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்க அதெல்லாம் வாங்கினாங்களான்னு தெரியல. இதை யார் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னாலும் யார் இந்த சீட்ல இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க. இன்சார்ஜ் வந்து தொடவே மாட்டாங்க. நான் என்ன சார் பண்றது, நான் இன்சார்ஜ்ல இருக்கேன், நான் தொட மாட்டேன், நீங்க வேணா பாசிட்டிவா டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்க சார், நான் என்ன சார் செய்யறதுன்னு சொல்லி ஒதுங்கத்தான் செய்வாங்க. ஆனா அந்த ஜஸ்டின் மணிகண்டன் பாருங்க பாஞ்சு போய் வந்து அதை எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பிடுறாரு. அப்ப என்ன இவர் முதல் கேள்வி எப்படி வரும்னா, பழனிக்கு கொடைக்கானல இருக்கவரையா இன்சார்ஜா போடுறீங்க, சரி இன்சார்ஜா இருக்கிற ஜூலை 3 வரைக்கும் அவர் வாங்கி தனியா வைக்கிறாரு, ஜூலை 6ஆம் தேதியிலே போன உடனே ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்போ அவருக்கு யார் சொல்றாங்க? அப்போ இந்த விஷயத்துல அவர் ஜஸ்டின் மணிகண்டன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரையும் அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி அவங்க கணக்கு காமிக்கிறாங்க. அது கொடுத்தாங்களா கொடுக்கலையா என்ன நமக்கு தெரியாது, ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் பண்ணணும் நிச்சயமா முடியாது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கோயில் ஆர்டர் போட்ட லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த லெவலுக்கு திருச்சிலாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சப் ரெஜிஸ்ட்ரார் பண்ண மாட்டாங்க. அப்போ வேற விஷயங்கள் இருக்கானா கண்டிப்பாக இருந்துதான் ஆகும், விசாரணையில தான் தெரியும். ஏன்னா கோர்ட் ஆர்டர் ஒண்ணு போட்டுச்சுன்னா இந்த ஆர்டர் குழப்பங்கள் வரும்போது நீங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். ஒப்பீனியனும் வாங்காம பழைய ரெஜிஸ்ட்ராரா லீவ் போட்டு போயிடாரு, தனக்கு பிரச்சனை வரும், நான் பண்ண மாட்டேன் சார் எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இருந்திருப்பாரு. அதனால நீ லீவை போட்டு போன அவர் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு காரியத்தை முடிக்கிற மாதிரி ஒரு நபரை தூக்கி உள்ள போட்டாங்கிற அலிகேஷன் குற்றச்சாட்டு இப்ப அவங்க மேல வருது. அப்போ பரபரப்பா ஒரு என்றைக்குமே உண்டு. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஊர்ல வந்து ஒரு கிண்டலுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க, அது உண்மை. ஒரு பெரிய பதவி எடுத்த ஒரு போலீஸ்காரர் வந்து ஒருத்தர் பொலார் உள்ள அடிச்சு ஆனார்னா அடிச்சு கிடிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஒரு பயம் வேணும், அப்பதான் அப்புறமா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆள் தேவையில்லாம தெருவா சுத்தும் போதே இந்த அறநிலையத்துறை அமைச்சர் மேல எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்து உண்மையாவே வந்துச்சு. இவன் எதுக்குடா போய் அதிரசத்துல டேட் இருக்கான்னு பாக்குறான், அதை பாக்குறான், இதை பாக்குறான், எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு அப்பவே கேள்வி வந்துச்சு. அப்பவே ஐயர்களை மட்டும் விட்டுட்டாரு, மத்தவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்கிற கேள்வி வந்துச்சு. தனக்கு தேவையில்லாத விஷயம் ஆபீஸ்ல உட்காந்து இதைத்தான் அன்னைக்கே சொன்னேன். ஆபீஸ்ல உட்காந்து கோயில் நிலம் என்ன, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை கொண்டு வா, அதை கொண்டு வா, எதுல என்னென்ன விஷயம் நம்ம லேண்டை எடுத்துருக்கோம், இந்த லேண்ட் இன்னும் அடுத்தவங்களோட பொசிஷன்ல இருக்குங்கிறது தான் அறநிலையத்துறை அமைச்சரோட மேஜர் வேலை. அதை விட்டுட்டு இவர் வெளியில சுத்தும் போதே நிறைய பேர்களுக்கு சந்தேகம், அரசியல் அறிஞர்களுக்கும் சந்தேகம் வரதான் தெரிஞ்சு. இன்றைக்கு பாருங்க, இந்த 100 கோடி ரூபாய் மதிப்பு லேண்ட 2 கோடி ரூபாய்க்கு கோயில் லேண்ட, பழனி கோயிலோட லேண்ட திமுக அரசுல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது ஆர்டர் போட்ட லேண்ட இவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க.
அப்ப என்ன நடக்குது? இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சொல்லிதான் அவர் அங்க போட்டாங்களா? இப்ப டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஏன் அங்க போடுறாரு, அவருக்கு எங்க இருந்து வந்ததுங்கிற விஷயத்த நம்ம ஆராய்ச்சி தான் பார்க்கணும். இன்றைக்கு இதை இதோட விடக்கூடாது. இதை உங்களை என்ன பண்றாங்க, ஒரு சும்மா கிரிமினல் கேஸ் போட்டு அப்படியே மறைச்சு கொண்டு போயிருவாங்க. இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். ஏன்னா கோயில் நிலம்ங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க உடனே கோயில் நிலத்துல இனாம் பட்டா இருக்குன்னு ஒரு கதை சொல்றாங்க. அது அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த வழக்குல அது பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட் கையில எடுத்துருச்சு. அப்போ இந்த கோயில் நிலங்களை எல்லாரும் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு கை யார் மேல குற்றச்சாட்டு காமிச்சாங்க? திமுக கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு காமிச்சாங்க. இந்த கேஸ்ல திமுக கவர்மெண்ட் நல்லது பண்ணிருக்கு. அதை எடுத்து அதை கோயிலுக்கு பயன்படுத்துற மாதிரி பார்க்கிங்கா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த நிலத்தை இவங்க யாருக்கு, கோயில் நிலத்தை எடுத்து இவங்க தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இப்ப விஷயம் வெளியில வந்த உடனே தமிழ்ச்செல்வன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவர் ஒரு கதை கட்டுறாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, ரெஜிஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால எப்படி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிற சர்வே நம்பர்ல உள்ள கோயில் இடத்தை ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணாரு? அவருக்கு அதற்குள்ள உத்தரவு எங்க இருந்து வந்தது? அதுவும் ரெகுலர் ரிப்போர்ட்டர் பண்ணியிருந்தா கூட நான் ஒருத்தர் திமிர் புடிச்சு பண்ணிட்டான். இன்சார்ஜ்ல ஒருத்தர் நீங்க போறீங்க, அவன் பண்றான்னா அவர் இன்சார்ஜ் போட்டது யாரு, எதுக்கு போட்டாங்க, யார் சொல்லி எல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும். இந்த பிரச்சனை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரோட நிக்குதா இல்ல மேல போதான் விசாரிச்சா தெரியும்? விசாரிச்சா மட்டும் தெரியாது. இது தமிழக அரசுக்கு மேல பெரிய கலங்க ஏற்படுத்துற விஷயம். சிபிஐ வச்சு நீங்க விசாரிக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்ல, கோயில் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நடத்த சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த துறை உள்ள மினிஸ்டர் மேல வரைக்கும் கை காமிப்பாங்க. ஏன்னா நடந்திருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான நடைமுறை நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான்னு சொல்றாரு, அவருக்கு லீவ்ல போறாரு, இன்னொருத்தர் தூக்கி அந்த போஸ்ட்ல போடுறாங்க. வந்தவரும் தன்னோட வேலையை பார்க்காம பழைய ரெஜிஸ்டர் விட்டுட்டு போன வேலையை எடுத்து முதல்ல ஆளா எடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்புறாருன்னா அப்ப அந்த உத்தரவுகள்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப இந்த விஷயம் நியாயமான நேர்மையான நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயமா நடந்திருக்கா? நிச்சயமா நடக்கல. தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்றது ஒத்துக்கூடக்கூடிய விஷயமே கிடையாது. தெரியாம செஞ்சுட்டேன் எப்போ சொல்லலாம்னா, இந்த ஆர்டர் எனக்கு வந்துச்சு சார், நான் போட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. இதுக்கு முந்தின ரெஜிஸ்ட்ராருக்கு வந்திருக்கு, நீங்க இன்சார்ஜ் தானே கேட்டா, நான் இன்சார்ஜ் தான், அப்புறம் வருவாரு அவர்கிட்ட போறதுக்கு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். அல்லது உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஃபுல் இன்சார்ஜ் வர்ற ஃபுல் அவங்க போஸ்டிங் போடுறதுக்கு வெயிட் பண்ணிருக்கணும். நீங்க இன்சார்ஜா செய்யும் போதே ஏதோ ஒரு அவசரம் அங்க இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த அவசரத்துக்கான காரணகர்த்தா யார்? நிச்சயமாக வெறும் ஜஸ்டின் மணிகண்டனால மட்டும் செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய போஸ்ட் கிடையாது அவர் பாக்குற போஸ்ட். அவருக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க, அவங்களால கூட செஞ்சிருக்க முடியாது. இடம் 100 கோடி ரூபாய் மதிப்பிடம், சாதாரண ஒரு பேர் தெரியாத கோயில் கிடையாது. தமிழகத்திலேயே மிகவும் பிரசித்தமான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலோட இடம். நீங்க புரிஞ்சுக்கணும். சாதாரண நிறைய கோயில்கள், பேர் தெரியாத கோயில்கள் இருக்கு, இது அப்படி இல்ல. இன்றைக்கும் உலகம் முழுசும் பிரசித்தமான பெயர் பெற்ற ஒரு கோயில்னா பழனி கோயில். அறுபடை வீடுகள்லயும் மிக பிரபலமானதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எத்தனை கோயில்கள் நீங்க சொல்லலாம். பிரபலமானதுன்னா பழனியும் திருச்செந்தூர், அதுக்கப்புறம் தான் மத்தெல்லாம் வரும். அப்படி பேர் வாங்கி அந்த பழனி கோயிலோட இடத்தை எடுக்கிறாங்கன்னா அப்ப உத்தரவு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அது சிபிஐ விசாரணை ஒண்ணு கண்டிப்பா வேணும். சிபிஐ விசாரணை இருந்தா தான் தெரியும். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு இடத்துல 3000 கவர்மெண்ட் கோயிலோட இடத்த 3085 ஏக்கர் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பண்ணக்கூடாது நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அது இப்ப மதுரை ஹைகோர்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இனாம் லேண்டுன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாங்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, எண்ணங்கள் போனஃபைடியா இல்லை, இந்த செயல்பாடுகள் நியாயமாகவும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலும் இது இல்லை. நீங்க எதுக்கு ஆரம்பத்துல நீங்க கோயில் கோயிலா போய் மக்களுக்கு அதை பண்ணணும், அங்க வரிசையில் நிக்கிறாங்க, இங்க நிக்கிறாங்க, அதிரசத்தை கொடு முறுக்க கொடுன்னு சொல்லும் போதே தெரியும். அதிரசமும் முறுக்கும் பார்க்க வேண்டிய வேலை ஒரு மினிஸ்டரோட வேலை இல்ல. அப்போ ஒரு மினிஸ்டர் ரீல்ஸுக்காக தெருல இறங்கி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? எள்ளு என்னைக்கு காயுது, எலி புழுக்கு எதுக்கு காயுதுங்க மாதிரி சொல்லுவாங்க. எள்ளோட வேலை அந்த மினிஸ்டரோட வேலை அது கிடையாது. அவங்களோட வேலை எல்லா அதிகாரிகளும் மேற்பார்வை பார்த்து அவங்கள வேலை வாங்குது. அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை என்னைக்கு ஒரு மினிஸ்டர் இறங்கி நான் செய்யறேன்னு சீன் போடுறாங்களோ அன்றைக்கு அங்க வேற ஏதோ விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்றைக்குமே நான் சொல்லுவேன், அவங்கவுங்க இடத்துல இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரோட்ல நின்றுட்டு எப்படி பார்த்து குப்பை பெருக்கணும், அது பண்ணு ஏன் சரியா பெருக்கலன்னு சொல்லக்கூடாது. அது அந்த சூப்பர்வைசர் செய்யணும். அப்ப அந்த சூப்பர்வைசர் வேலையை அவர் செஞ்சாருன்னா அப்ப அவர் வேலையை சரியா செய்யலன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒரு மினிஸ்டர் வேலையை செய்யணும். இன்றைக்கு அதை விட்டுட்டு அவங்க கீழே சுத்துற மாதிரி சீன் போடுறாங்களோ அன்றைக்கே புரிந்து கொள்ளுங்கள், அவங்க வேலையை ஒழுங்கா செய்யல, என்னதோ நடக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான். அப்படி பழனி முருகன் திருக்கோயிலுக்கு சொந்தமான அந்த இடம் அபகரிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவோம். அபகரிக்கப்பட்ட இந்த கேஸ், இந்த வழக்கை சாதாரணமா விட்டுறக்கூடாது. இந்த வழக்கு பின்னணியில யார் இருக்காங்கன்னு தெரியணும். ஏன்னா அந்த காலத்துல ஒன்று சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. அப்படி பயம் கூட இல்லாத ஒரு
காலத்துல இன்றைக்கு இருக்காங்க. அப்படிங்கும் போது அதற்கு காரணகர்த்தா யாருன்னு சட்டத்தின் கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு அவர்கள் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா நிச்சயமா குற்றம் நடந்திருக்க 100 உறுதியாயிருச்சு. யாரு முழு காரணம்ங்கிறத முழுசா கொண்டு வந்து அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இது இந்த ஜஸ்டின் மணிகண்டனோடையும் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரோட நின்றக்கூடாது. இதுக்கு பின்னால் உள்ள காரணவர்கள் யாரு, அந்த 4 பேர் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தான் பக்தர்களோட எண்ணம் மட்டும் கிடையாது, எல்லா தமிழர்களோட எண்ணமும். ஏன்னா முருகப்பெருமான் என்பவர் தமிழ் கடவுள். மீண்டும் சந்திப்போம்.